Hi friends, welcome back to our 2 vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினம்னா இந்த vlog வந்து நான் சாட்டர்டே அதுமா எடுத்துட்டேங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படினு சொல்லி இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ப்போம். கையில் கண்மணி வந்து பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால ராஜாத்தி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று மகிழினி வந்து அவங்க அத்தை மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. பர்த்டேக்கு வரல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சண்டை போட்டா. அதனால் பிள்ளை வந்து திட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு ராஜாத்தி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. உன்னை மாட்டி விடுறக்கும் மகளே போதும் சரியா? டீச்சரத்தையும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன். ரித்து மாமா மாமா ஹர்சன் மாமா மோனியக்கா எல்லாரையும் கூப்பிட்டு வரு. சரி அத்தை கேக் கொடு. கேக் இல்ல கேக் இல்ல அடடா ஒண்ணு கண்டி தருவா. ஹேப்பி பர்த்டே. ஏய் கோசியா குடுத்தியா? சாக்லேட் பிடிக்காது. கையில எடுத்தா தருவியாக்கா? அவங்க தான் எடுக்கணும். அவங்க தான் கொடு. அவங்க தான் எடுக்கணும். ஹேப்பி பர்த்டே சொன்னா அது திரும்பி எல்லாத்துக்கும் ஹேப்பி பர்த்டே சொல்லுது. ராசி ஆயிட்டாப்பா. தங்க பிள்ளை. இனிமேல் அத்தை திட்டாத. அத்தை திட்டாத. கண்மணி குடு. கண்மணி எங்க பெரிய பேன்? பெரிய பேன் வச்சிருக்கோம். பெரிய பேன் அடிக்க வைக்கணுமாம்மால. மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டாருங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ராஜாத்தி கண்ணா எல்லாம் வந்திருந்தாங்க. சும்மா பேசிட்டு பிள்ளைங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ராஜாத்தியும் கண்ணா மட்டும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அம்மாங்க குலசாமி கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக சடன் பிளானு. பிள்ளைங்க வந்து சொல்லாமையே வந்துட்டாங்க. வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். பாப்பா அவங்களாம் நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்திருப்போம். சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நீங்கள் வந்து கிளம்பியில் கொண்டு போய் அப்படியே வந்து ஊரில் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ராஜாத்தி வந்து விட்டுட்டு போயிருக்கா. அப்படி கயலுக்கு மகிழினின்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ வந்து கயல் வந்து மகிழினி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தனால தான் ராஜாத்தி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அம்மாங்க கோயிலில் வந்து சண்டே மார்னிங் வந்து கும்பாபிஷேகம் குலசாமி கோயிலில். ஸோ வந்து அதுக்காண்டி வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. மணி வந்து மறுநாள் வந்து டியூட்டி. ஸோ வந்து அதனால் அவர் வர முடியல. நான் மட்டும்தான் அம்மாங்க கூட வந்து போகிறேன். சொல்லிட்டு நேற்று வந்துருந்தீங்கன்னா இருந்துருக்கலாமா? எப்பப்பா நீ சைக்கிள் ஓட்டி பழகி இருந்திருக்கலாம் இந்த லீவில். இந்த லீவே முடிய போகுது. சரி இன்னும் சாட்டர்டே சண்டேல வா சைக்கிள் ஓட்டி பழகிடு. சரியா? மகியம்மா சாட்டர்டே கடைக்கு போயிருவோம். கிளாஸ் போவோம். சாட்டர்டே மட்டும் வரலாம். சாட்டர்டே மட்டும் வாங்க. சண்டே நம்ம ஹோம்வொர்க் எழுதிக்கலாம். சூப்பர். சாட்டர்டே கிளாஸ்க்கு போகலாம். காலையில் உங்கள் ஊர்லேயே திருவிழா. கிச்சன்லாம் கப்போர்டு வச்சிட்டாங்களா? சரி பாய் தங்கம். தங்கம் பாய். பாய். முத்தம் கூட பூஸ்ட். பாய். பாய் பார்த்து போயிட்டு வாங்க. பாய் பாய். கதை சாத்தி விடுத்தாங்க. பாய் பாய். என்ன சொல்றான்னு தெரியுதா? இதுல ஏறினா திருப்பூர் வந்துருமான்னு கேக்குறான். திருப்பூர் ஒன்னே ஒண்ணுதான்டா இருக்கு. அது என்னடா பழசு புதுசு? ஓஹோ கோவம் விட்டுட்டு போய் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன்னு கோவம். இங்க ஒரு அழகி பாலத்திலே போறோம். நம்ம வீடெல்லாம் கீழே இருக்கும் பாரு. ரயில்வே கேட் இருக்கு. அம்மாங்க குலசாமி கோயிலுக்கு மகாங்க ஊர்வலியில் தாங்க போகணும். இந்த சைடு வந்தோடனே எங்களோட பழைய ஏரியா சைடு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஊர் சைடும் இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக வந்து மரங்கள் அடைச்சி 2 சைடும் கேட்டு போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பைபாஸ் ரோடு வந்தனால தான் ஃபுல்லாக வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. அதுவும் ருத்வினவங்க ஸ்கூல்லேருந்து அடுத்த அந்த ஒரு ஸ்கூல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோடே தெரியாது. ஃபுல்லாக கேட்டு போட்ட மாதிரி மேலே ஏதோ பந்தல் போட்ட மாதிரி மரம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னா அப்பாட்ட வந்து பேசிகிட்டே போனோம். சரி இப்படி தானே இப்போ நம்ம ஏரியாவும் இருந்துச்சு, இப்போ பைபாஸ் வந்து அடையாளமே தெரியாமல் ஆக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம். பெரியம்மா காரி உள்ளே போயிட்டா. இந்தாம்மா 2 பேர் இப்படி படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லைங்க. அங்கே பேரை கூப்பிட்டுருக்கா.
மகாங்க கடை கிட்ட வரையில் பிள்ளைங்க 2 பேருமே மடியில் தூங்கிட்டாங்க. அழுங்காமல் மகிழினி மட்டும் சீட்டில் படுக்க வச்சுட்டு ரித்வினை எழுப்பிட்டு கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். நீ பெரியம்மா கடைக்கு வந்திருக்கோம் வாடா அப்படின்னு சொன்னோன்னா எந்திரிச்சிட்டான். அங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கு தெரியலையா? அவன் திருப்பூருக்கு தாண்டி போகணும். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க மகாங்க கடையில் இருந்தோம். ஏன்னா அடுத்து அம்மாங்க ஊர் இங்கேருந்து அந்த குலசாமி கோயில் வந்து கொஞ்சம் தூரம். அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறனால நாள் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னால் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில். இல்லாட்டி அவங்க காலையில் ஆக்சுவலாக கிளம்பியிருப்பாங்க. சரி நம்ம வரனால மதியத்துக்கு மேலே போகலாம், நான் ஒரு 4 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வீட்டில் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அங்கே ஃபோன் பண்ணி அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கனால இல்லை லேட் ஆகுது வா அப்படின்னு சொன்னனால தான் மதியத்துக்கு மேலே கிளம்பிட்டோம். மகாங்க வீட்லேயும் வந்து பேசிட்டு மாமா மட்டும் எங்கேயோ வெளியே போயிட்டார் போல். சரி மகாட்ட மட்டும் பார்த்துட்டு சாமி கும்பிடுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மாமாவுக்கு அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் வந்து இந்த கோயில்கிட்ட வரையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clockலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊரில் இருந்து அம்மாங்க குலசாமி கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ட்ராவலு. திருச்சிக்கிட்ட வந்து இந்த கோயில் இருக்குங்க. திருச்சி மேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்குது. அங்கே தான் இப்போ வந்து வந்திருக்கோம். இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே மேக்ஸிமம் வந்து சொந்த ஊராக இருக்காது. எல்லாருமே வெளியே இருந்து வந்து தான் இங்கே சாமி கும்பிடுவாங்க. பட் வந்து இங்கே கோயில் பக்கத்தில் இருக்கவங்க வீடு வந்து கொஞ்சம் விடுவாங்க. வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டில் தான் நைட்டும் வந்து போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் கோயில்கிட்ட வரையில் வந்து மேஜரான கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆளுங்க ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே காரில் அம்மா அப்பா பிள்ளைங்க இன்னும் ஒரு 2 பெரியம்மா பெரியப்பா அவங்களாம் போயிட்டுருக்காங்க. அதான் வந்து அப்பாவோட சொந்தக்காரவங்க அவங்களாம் போயிட்டுருக்காங்க. ஸோ கோயில் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான் அந்த காட்டு கோயிலுன்றது. அதனால் அப்படியே நம்ம பையன் நடந்து போவோம். அநேகமாக பேசுகிறது கேட்குதான்னு தெரில. சரி பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி மணிக்கு ரெஸ்ட்டு தான். ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எங்கள் மாமா பையனுக்கு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ். மணிக்கு வந்து சித்தப்பா பையன். நாங்களும் தான் ஆக்சுவலாக போயிருக்கணும் இங்கே கோயில் கும்பாபிஷேகம். ஸோ அம்மாங்களும் இங்கே வந்துடுவாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கூட வரலான்னு சொல்லிட்டு தான் இங்கே கோயிலுக்கு நான் வந்துட்டேன். அத்தை மாமா வந்து இப்போ நைட்டே போயிருப்பாங்க. ராஜா தீபாண்டிக்கா அவங்க எல்லாருமே வந்து காலையில் போயிருப்பாங்க. நாளைக்கு காலையில் போவாங்க. நம்ம நாளைக்கு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இடையில போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கலான்ட்டு. சரி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. அப்படியே வாங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான். அப்படியே நடந்து போவோம். இந்த லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கு. நம்ம ஊர் மாதிரி தாங்க. பட் வந்து நம்ம ஊரில் ஒரே அடியாக வீடாக இருக்கும். அதுக்கப்புறம் தோட்டமாக ஆரம்பிக்கும். இங்கே அப்படி இல்லை. அங்கனங்கன வீடு அங்கனங்கன தோட்டம் இருக்குது. யோகாமாயுதனம் வேத ஆயுதனவான் பவதி வருணாய நமஹ வேதோக்தமந்த புஷ்பாஞ்சலிம் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ வந்து நான் சண்டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. சண்டே மார்னிங் வந்து எல்லாம் 5 o'clockலாம் எழுந்திரிச்சாங்க. ரெடி ஆகிட்டோம். பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி நல்லா யாகம்லாம் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்து 7 to 9 o'clock தான் வந்து கும்பாபிஷேக டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் மகா சித்தி அவங்க வீட்டு ரிலேஷன் எல்லாருமே வந்திருந்தோம். அப்போ வந்து தீனு வந்து மகா வந்து கன்சீவாக இருந்தாங்க. அதே கும்பாபிஷேகத்துக்கு தான் இப்போ இந்த 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் நாங்கள் எங்கேயும் கொஞ்சம் வெளியே வேலை, அதனால் யாரும் வரல. நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக வந்திருந்தோம். அப்பாங்களும் அந்த யாகசாலையிலேருந்து மேலே அந்த கோபுரத்துக்காக எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்போ அவங்களும் வந்து போயிட்டுருக்காங்க. மகிழினி வீட்டில் இருக்க எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டோம் அப்படின்னா தூக்குன்னு கொஞ்சம் டார்ச்சலுக்கு மேலே டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பா. ரித்வினும் என்னை ஏன்னா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, வெயில் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் புலம்பிகிட்டே இருந்தான். என்னென்ன ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டா அவளா தீர்த்தம் தெளிச்சிடுவாங்க, அப்புறம் சாப்பிட்டு நம்ம கிளம்புற வேலை தான் அப்படின்னு சொல்லி நானும் வந்து சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன்.
தீர்த்தம் காலையில் வந்து 7 to 9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 மணிக்கு மேலே தான் கலசத்துக்கு வந்து தீர்த்தம் ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. போய் அடுத்த 5 நிமிஷத்தில் கழுகு வந்துருச்சுங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். தீர்த்தமும் ஒரு 8:15 வந்து தெளிச்சிட்டாங்க. அந்த தீர்த்தம் தெளித்ததுக்கப்புறமும் அப்படியே வந்து அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கள்ல, பூஜைலாம், அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு தீர்த்தத்தெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்க பாரு. வாமா நான் சொல்ல போறேன். இங்க ஏய் எவ்வளோ? 100 ரூபாயா? உனக்கெல்லாம் 100 ரூபா. உனக்கு தூக்கம் இல்லையா? அப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால வந்து கொஞ்சம் லைட்டாக ஓரம் கட்டிட்டு அப்படியே கார்லேயே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ரித்வின் தூங்குறவங்களாம் நோண்டி எழுப்பி விட்டுட்டே இருந்தான். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசு உசுன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்ருக்கான். ஊரில் திருவிழாவுக்கு பந்தல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு வேலையாக வந்து திருவிழாவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.